ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடைசி கால யுத்தம் என்கிற தலைப்பின் கீழாக அநேகம் காரியங்களை பற்றியதான தியானங்களை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். கடைசி கால யுத்தம் என்கிறது நீங்களும் நானும் நினைக்கிறதை போல சாதாரணமான வகைப்பட்ட ஒரு காரியம் அல்ல. இது தகுதி வாய்ந்த மக்கள் ஆண்டவராகிய தேவனுக்குள் மெய்யாகவே எழும்பி நின்று பொல்லாத சத்ருவின் ஆயுதங்கள் யாவற்றையும் நேருக்கு நேராய் தாக்குதல் நடத்தி பரிபூர்ணமான ஜெயத்தை பெறக்கூடிய இறுதி கால வெற்றியினுடைய நிலை. இந்த நிலைகளிலே ஒருவேளை நாம் தோற்றுப்போகிறது உண்டானால் ஒட்டுமொத்த நன்மையான காரியங்கள் நாம் இழந்து போக துவங்கக்கூடிய ஒரு மக்களாய் மாற்றப்பட ஆரம்பிக்கின்றோம். ஆகவேதான் கர்த்தர் நமக்கு சொல்கின்றார், இந்த கடைசி காலத்திற்கு ஏற்ற ஒரு தகுதியினுடைய அடிப்படை உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வந்து தீர்க்க வேண்டியது அவசியம். தகுதி இல்லாத எந்த விதமான ஒரு காரியமும் பயன்படுத்தப்படுகிறது இல்லை. ஆகவேதான் வேதத்திலே சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. வாசிக்க கேளுங்கள். எண்ணாகம புஸ்தகம் 26வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. எண்ணாகமம் 26:2 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையாரையும் அவர்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படி 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட இஸ்ரவேலிலே யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் எண்ணுங்கள் என்றார். ஆண்டவராகிய தேவன் யுத்தத்திற்கு என்று ஒரு பெரிய ஒரு திரள் சேனையை வேறு பிரிக்கின்றார். அதிலே சமஸ்த இஸ்ரவேலையும் ஆண்டவராகிய தேவன் யுத்தத்திற்கு அனுமதிக்காமல் சில சின்ன ஒரு கூட்டத்தை கர்த்தராகிய தேவன் தேர்வு செய்து இவர்களை மட்டும் நீங்கள் இலக்கமிட்டு எண்ணி இவர்களை நீங்கள் யுத்தத்திற்கு பயிற்றுவிக்க வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். அதே போல நம்முடைய ஆவிக்குரிய நிலைகளிலும் கூட தகுதியற்ற நிலைகள், தகுதியான நிலைகள் என்று சொல்லி எல்லா விதமான விஷயங்களோடும் கூட நாம் யுத்தத்தின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் நிச்சயமான வெற்றியின் ஊடாக நாம் மெய்யாகவே கடந்து போக முடிகிறது இல்லை. வேதம் நமக்கு சொல்கிறதை போல தகுதியான விஷயங்கள் தரம் பிரிக்கப்பட வேண்டும், தகுதியற்ற விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு தொலைந்து போக வேண்டியது அவசியம். இந்த ரெண்டு காரியமும் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளடக்கப்படுகிறது உண்டானால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி பூரணமான ஜெயத்தின் ஊடாக நாம் நிச்சயமாய் அந்த இலக்கை அடைய முடிகிறது இல்லை. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகின்றார், பரிபூர்ணமான வெற்றியின் நிலையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு மார்க்கம், ஒரே ஒரு வழிதான் உண்டு. தகுதியற்ற எல்லா காரியங்களையும் வேறாக்குங்கள். தகுதி உள்ளவைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் அவைகளை இன்னும் நீங்கள் தகுதிப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையின் கீழாக கர்த்தர் பேசுகின்றார். தகுதியான நிலை என்கிறதை பற்றி நாம் சற்று ஆழமான விதத்திலே தியானித்துக் கொண்டு வருகின்றோம். எது தகுதியான நிலை? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களிலே ஒரு நல்ல ஒரு தகுதியின் அடிப்படை நமக்கு சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையானது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் நாங்கள் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? அநேகரைப் போல நாங்கள் தேவனுடைய வசனங்களை கலப்பாய் நாங்கள் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய சந்நிதியில் நாங்கள் பேசுகிறோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், வசன கலப்புகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை தகுதியின் அடிப்படையை இழக்கச் செய்ய ஆரம்பித்து விடுகிறது. ஒரு மனிதன் தகுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் வசன கலப்புகள் அவனுடைய வாழ்க்கையின் எல்லைகளை தாண்டி கடந்து போக வேண்டியது அவசியம். இந்த வசன கலப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் என்ன மாற்றங்கள் உருவாக்கப்படுகிறது? சில விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வந்தோம் சென்ற வாரத்திலே. இந்த வாரத்திலும் அதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்க போகின்றோம். வசன கலப்புகள் என்றால் என்ன? இது நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது என்னென்ன விதமான செயல்திறன்கள் யாவற்றையும் இழக்கும்படி செயல்படுத்த ஆரம்பிக்கிறது என்கிறதை பற்றிதான ஆழ்ந்த விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும். உதாரணமாக நம்முடைய சரீரத்திலே ஏதாகிலும் ஒரு நோய் தொற்று ஒன்று வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக
அறிகுறியாக ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் நோய் வருகிறது உண்டானால் இந்த காய்ச்சல் நோயினுடைய அறிகுறியாக நம்முடைய சரீரத்திலே அநேகம் பலவீனங்கள் தோற்றுவிக்கப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஒன்று, நமக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாட்டின் மேல் இருக்கக்கூடிய வாஞ்சை அகன்று போகிறது, அதனுடைய ருசிகள் எல்லாம் மாற்றப்பட்டு போகிறது, நம்முடைய சரீரத்திலே பலவீனங்கள் சூழ்ந்து கொள்ளுகிறது. சின்ன ஒரு காற்று கூட நமக்கு பெரிய ஒரு குளிர் காற்றை போல தோற்றமளிக்கிறதை நாம் மெய்யாகவே அறிகிறதுனாலே இது ஒரு காய்ச்சல் நம்முடைய சரீரத்தில் வந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து உணர முடிகிறது. இதே மாதிரி தான் வசன கலப்பு நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது என்னென்ன மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது என்கிறதை நாம் கற்றுக்கொள்கிறது உண்டானால் இந்த கலப்பான காரியங்களை நின்று நீங்களும் நானும் வேறு பிரிக்கப்பட முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே விதைக்கப்படக்கூடிய வசனங்கள் சரிவர இயங்குகிறது உண்டானால் ஏற்ற விளைச்சல்கள் அவனுடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் வந்தே தீரும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். ஒரு வசனம் சாதாரணமான முறையிலே ஆண்டவராகிய தேவனால் அனுப்பப்படுகிறது இல்லை. கர்த்தர் ஏதாகிலும் ஒரு காரியத்தை நம்முடைய கரங்களிலே தருகிறது உண்டானால் அதனுடைய பின் விளைவுகளை எதிர்பார்த்தே ஆண்டவர் நம்முடைய கரங்களிலே தருகின்றார். இதே மாதிரி இந்த வேத வசனங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறது உண்டானால் ஏதோ சில பின் விளைச்சல்களை நாம் அதற்காக விளைந்து தீர்க்க வேண்டியது அவசியம். இந்த வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அருளப்பட்டதின் முகாந்திரம் என்ன, இவைகள் கெட்டு போனதினால் என்ன மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை பற்றிதான சில ஆழ்ந்த விஷயங்களை நாம் பார்க்க வேண்டியது அவசியம். முதலாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது அதிகாரம் 113வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிற சங்கீதம் 119 113 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். உம்முடைய வேதத்தில் நான் பிரியப்படுகிறேன். முதல் காரியம், வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் வீணான சிந்தனைகளை அது முதல் காரியம் புறம்பே தள்ள துவங்க ஆரம்பித்து விடுகிறது. ஒரு மனிதன் சிந்தனையினால் பாதிக்கப்பட துவங்க ஆரம்பிக்கின்றான். அந்த ஆதாமுடைய துணைவியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏவாள் தன்னுடைய மனதிலே சிந்திக்க துவங்க ஆரம்பித்ததினாலே அவளோடு கூட சாத்தான் பேசி சிந்தனையை தூண்டி இந்த பழத்தை பறித்து புசிக்கிறவன் மெய்யாகவே சாகிறது இல்லை, அவன் தேவர்களிலே ஒருவனைப் போல உருமாற்றம் அடைய துவங்குகிறான் என்கிற இந்த வார்த்தைகளை அவளுடைய மனதிற்குள்ளாக போட்டு அவளை சிந்திக்கும்படிக்கா ஏவ துவங்க ஆரம்பித்த பொழுது சிந்தனைகள் அநேகம் விதமான மாறாட்டமான காரியங்களை உருவாக்கி அந்த கனியை அவள் பார்க்கக்கூடிய நேரத்திலே அது பார்வைக்கு இன்பமாக புசிக்கக்கூடிய நல்ல கனியாக இச்சிக்கப்படக்கூடிய ஒரு கனியாக இருக்கிறதை கண்டு பறித்து புசித்து தன்னுடைய கணவனுக்கும் கொடுக்க துவங்கினாள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு மனிதனுடைய வீணான சிந்தனை அவனுடைய ஆவிக்குரிய நிலைகளை கெட்டுப்போக பண்ண துவங்க ஆரம்பித்து விடுகிறது. சரிவர இயக்கம் இல்லாத சிந்தனைகளிலே காணப்படக்கூடிய மாறாட்டங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மகா பெரிய தத்துவம் மகிமையான காரியங்களை இழக்கும்படியான சூழ்நிலைகளை உருவாக்க துவங்குகிறது. கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த வீண் சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதற்கு காரணம் என்ன? கர்த்தர் ஒரே விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே விதைத்திருக்கிறார். என்ன விஷயம்? ஆண்டவராகிய தேவனுக்குள் வாழ வேண்டும், தேவனுக்காக எல்லா விதமான ஓட்டங்களை நாம் ஓடி தீர்க்க வேண்டும், தேவனுக்காக உழைக்க வேண்டும், தேவனுக்காக பிழைக்க வேண்டும், தேவனுக்காக மரிக்க வேண்டும், தேவனுடைய நாமத்தினாலே மறு உலகத்திலே கடந்து போக வேண்டும். இந்த நினைவைத்தான் கர்த்தர் நம்முடைய உள்ளத்துக்குள்ள வச்சிருக்கிறார். ஆனால் தேவையற்ற சகல விதமான நினைவுகள், தேவையில்லாத அநேகம் விதமான கவலைகள், தேவையில்லாத அநேகம் விதமான சிந்தனைகளிலே காணப்படக்கூடிய மாறாட்டங்கள், இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய மகா பெரிய சாத்தானுடைய முக்கியமான தந்திரம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். சாத்தான் இந்த யூதாஸ் காரியோத்தை வேறு பிரித்து யூதாஸ் காரியோத்தோடு கூட சிந்தனையிலே அநேகமான காரியங்களை பேச துவங்க ஆரம்பித்தார். இந்த காரியங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது கர்த்தர் சில விளக்கமான காரியங்களை என்னோடு கூட வெளிப்படுத்த துவங்கினார். இந்த யூதாஸ் விழுந்து போனதற்கு என்ன முகாந்திரம்? ஆண்டவரோடு கூட நெருங்கின பரஸ்பரமான ஐக்கியம் உள்ளவன் அவன். எல்லா விதமான காரியங்களையும் நேருக்கு நேராய் கண்ட அந்த மனிதன் என்றாலும் கூட கர்த்தராகிய தேவனை விட்டு பிரிந்து பின்னிட்டு விலகி விழுந்து போய் ஆண்டவராகிய தேவனை தாண்டி தூரமாய் கடந்து போய் தன் ஜீவனை தானே மாய்த்துக் கொள்ள துவங்க ஆரம்பித்தார். இதற்கு என்ன காரணம் என்று கர்த்தரை நோக்கி நான் ஜெபித்த பொழுது ஆண்டவராகிய தேவன் என்னோடு கூட சில காரியங்களை விளக்கமாய் பேச துவங்கினார். அதுல ஒரு விஷயம் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். இந்த யூதாஸை இந்த சாத்தான் தனியாக வேறு பிரிக்க ஆரம்பித்தார்.
அவனோடு கூட சாத்தான் பேச ஆரம்பித்தான். இந்த இயேசு கிறிஸ்துவை பார், இந்த இயேசு கிறிஸ்து எல்லா விதமான ஊழியங்களையும் செய்ய துவங்க ஆரம்பித்தாலும் கையிலே பணம் ஏதும் இல்லாமல் ஊழியங்களை செயல்படுத்த ஆரம்பிக்கின்றார். ஒரு சின்ன ஒரே ஒரு கிராமத்திற்குள்ளாக போகிறதற்கு முன்பதாக அதற்கு தேவையான வரி பணத்தை கூட செலுத்த அவருடைய கரங்களிலே பணம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான காரியத்தையும் எந்த விதமான தன்மைகளையும் ஏற்றுக்கொள்ள மனமற்றவராய் காணப்படக்கூடியவர் அவர். ஆகவே நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். இந்த பணத்தை உன்னுடைய கைகளிலே இயேசு கிறிஸ்து தந்திருக்கிறபடினாலே இந்த பணப்பையை நிரப்ப வேண்டிய பொறுப்பு உன் பொறுப்பு. எப்படி நிரப்ப முடியும்? யூதாஸ் செவி கொடுத்து கேட்ட பொழுது சாத்தான் பேசுகின்றான். இயேசுவை ஒரு முறை எல்லா ஜனங்களும் பிடிக்கும்படிக்காய் வந்த பொழுது, இயேசுவை பிடித்து மலை உச்சியிலே இருந்து அவரை தள்ளிவிடும்படிக்காக எத்தனைப்பட்ட பொழுது இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுவில் இருந்து மறைந்து போனார் அல்லவா? அதே மாதிரி தான் இந்த கடைசி நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படியாய் உன்னிடத்தில் கேட்பாங்க. நீ அவரை முத்தத்தினால் காட்டி கொடுக்கிறது உண்டானால் இந்த இயேசுவை ஜனங்கள் பிடிக்கக்கூடிய நேரத்தில் இயேசு திடீரென்று அதான் ஆரம்பத்திலிருந்து மறைஞ்சு போனார் பார்த்தியா? அதே மாதிரி இந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது மறைந்து போய் விடுவார். இயேசுவும் கிடைத்து விடும், இயேசுவை காண்பித்து கொடுத்த பணமும் உன் கையில் வந்துவிடும் என்கின்ற இந்த மாய தந்திரத்தை சாத்தான் பேச துவங்க ஆரம்பித்தானா. இப்படி இந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் ஏன் இந்த யுக்தியை நான் என்னுடைய வாழ்க்கையை செயல்படுத்தக்கூடாது? யூதாஸ் செயல்படுத்தி பார்த்த பொழுது இயேசு மறைந்து விடுவார் என்று சொல்லி யூதாஸ் நினைத்தார். இயேசுவோ மறையாமல் தன்னையே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க துவங்க ஆரம்பிச்சிட்டார். ஆகவேதான் தான் பெற்ற அந்த காசை கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்திலே தூக்கி எறிந்து அவன் தன்னைத்தானே மாய்த்து கொண்டு செத்து தொங்க ஆரம்பித்தார். வேதத்திலே சொல்லக்கூடிய வார்த்தையின்படி வீணான சிந்தை, சில நேரங்களில் இந்த சிந்தை நம்மை கெடுக்கக்கூடிய மார்க்கங்களை உருவாக்க ஆரம்பித்து விடுகிறது. தகுதியற்ற சிந்தை, தகுதியற்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் தேவனையே அது இழக்கும்படியான காரியங்களை உருவாக்க ஆரம்பித்து விடுகிறது. ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், இந்த வீண் சிந்தனைகளிலே நின்று நீயும் நானும் விலக்கப்பட வேண்டியது அவசியம். எந்த ஒரு காரியமும் தேவனுடைய வருகை அறைக்கு உட்பட்டதாய் காண்பிக்கப்பட வேண்டியது அவசியம். தேவனை தாண்டி நீயும் நானும் யோசிக்க கூடாது. தேவனுடைய சாரத்தை தாண்டி நீயும் நானும் எந்த விதமான கிரியைகளின் ஊடாக கடந்து போகக்கூடாது. இந்த வீண் சிந்தனை எதை நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறது என்றால், தேவனை தாண்டி தேவனுக்கு முன்பதாக பெரிய காரியத்தை சாதித்து தேவனுடைய நல்ல பெயரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மன விருப்பத்தை தருகிறதை போலவே தேவனுக்கு விரோதியாய் இந்த காரியத்தை சாத்தான் ஆயுதமாய் பயன்படுத்துகிறான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே வீண் சிந்தனை என்கிறது, இது என்ன வீண் சிந்தனை அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பேசிட்டு வரீங்களே, எதை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க என்கிறதை பற்றி நீங்கள் கேட்கிறது உண்டானால் சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். சில பேருக்கு கர்த்தராகிய தேவன் ஊழியத்தினுடைய காரியங்களை தந்திருப்பார். அழைத்த அழைப்பை விட்டுட்டு தங்கள் இஷ்டத்தின்படியே அவர்கள் ஓட ஆரம்பிப்பாங்க. ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஒரு நல்ல ஒரு ஊழியனை ஆண்டவராக தேவன் அழைக்க துவங்கினார். அவன் சின்ன ஒரு கிராமத்திலே பிறந்த ஒரு மனிதன். அவனை தேவன் தம்முடைய அபிஷேகத்தினால் நிறைத்து ஆவியினால் நிரப்பி அநேகம் அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் உருவாக்க துவங்கினார். நடந்த காரியம் என்ன? அவரை ஆண்டவராக தேவன் அழைத்த பொழுது, உன்னை போல இருக்கக்கூடிய அநேகம் கிராமங்களிலே சென்று என் வார்த்தைகளை அறிவிக்க வேண்டும். அந்த கிராமங்களில் உனக்கு சகல விதமான கிராமங்கள் நல்ல வரவேற்பு இருக்காது என்றாலும் கூட நீ அந்த கிராமத்தின் நடுவிலே ஊழியங்களை செய்யும்படிக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறாய். சரின்னு சொல்லி இவரும் கிராமமாய் ஊழியத்துக்குள்ள போவார். கிராமத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் அற்புதங்களின் மேல் அற்புதம், பிசாசுகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் பிசாசுகள் நடுங்கி ஓட துவங்கிற்று. வியாதிகளின் மேல் கரங்களை வைத்த மாத்திரத்தில் வியாதிகள் இன்ஸ்டன்டேனியஸ் ஹீலிங்காக கடந்து போக துவங்கிற்று. அற்புதங்களின் மேல் அதிசயம், அதிசயத்தின் மேல் அதிசயம் என்று சொல்லி பல கிராமங்களுக்கு ஊடாக கடந்து போக துவங்கினார். ஒரு கிராமத்தில் போகக்கூடிய நேரத்தில் அந்த கிராமவாசியினுடைய உறவினர் ஒரு பெரிய ஒரு பட்டணத்தில் வசிக்கக்கூடிய ஒரு மனிதன். இவர் செய்யக்கூடிய அந்த ஊழியத்தை பார்க்கும்படி அந்த மனுஷன் வந்திருந்தார். பார்க்கக்கூடிய நேரத்தில் நிறைய அற்புதமும் அதிசயம் உருவாக்கப்படுகிறதை கண்ட மாத்திரத்தில் இந்த ஊழியக்காரனோடு கூட அந்த மனிதன் பேசினார். எங்கள் பட்டணத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வாங்க, எங்கள் சபைகளில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள். இல்லை ஐயா, என்னை கிராமத்துக்கு தான் கர்த்தராக தேவன் அழைச்சிருக்கிறார். இல்லை, கிராமத்துக்கு நீங்கள் போய் ஊழியம் பாருங்கள், என்றாலும் டவுனுக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் மினிஸ்ட்ரிக்கு வரணும். ஏனென்றால் எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். உங்களை மாதிரி அதிசயம், அடையாளங்கள், அற்புதங்கள் செய்யக்கூடிய மக்களை இந்த நூற்றாண்டில் பார்க்க எங்களால் முடியல, தயவு செய்து நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி அழைத்த மாத்திரத்தில் முதல் ஊழியத்திற்கு ஒப்புக்கொண்டார். ஒப்புக்கொண்ட பொழுது என்ன நடந்தது பாருங்கள். அதிசயங்கள், அற்புதங்கள், ஆலயத்தில் நிறைய அதிசயம். அந்த ஆலயத்திற்கு போன மாத்திரத்தில் இன்னும் அநேகம் ஆலயங்களில் உடனே அவருக்கு புக்காக்கப்பட்டது. நிறைய ஆலயங்களுக்குள்ளாக சென்று பேச ஆரம்பித்தார்.
ஒரு நாளில் கர்த்தராகிய தேவன் அவரோடு கூட வந்து பேசினார், மகனே, நான் உன்னை எதற்காக அழைத்தேன்? ஆனால் தற்போது நீ செய்து கொண்டு வரக்கூடிய ஊழியத்தினுடைய தன்மை என்ன? கிராம பகுதியிலே ஊழியங்களை செய்யும்படிக்காக நீ அழைக்கப்பட்டாய். ஆனால் இப்பொழுது நகரங்களை நோக்கி கடந்து போகிறதனுடைய தன்மை என்ன என்கிறதை பற்றி கர்த்தர் கேட்ட மாத்திரத்தில் இந்த மனிதன் இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், ஆண்டவரே, கிராமத்தில் போனால் வெறும் கூழு கொடுத்தாங்க, கஞ்சி கொடுத்தாங்க, அப்புறம் சின்ன சின்ன அரிசி நெல் மணிகளை கொடுக்க ஆரம்பித்தாங்க. வீட்டுக்கு போனால் நல்ல, அதாவது அவங்க வீட்டில் உட்கார வச்சு நல்ல ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு வாழுகிறதற்குரிய வழிமுறைக்குரிய பணத்துக்குரிய எந்த தேவையும் அவங்க சந்திக்கவே இல்லை. ஆனால் இப்பொழுது நகரத்திற்குள் நான் கடந்து போகின்றேன், நல்ல வரவேற்பு, காசுக்கு காசு, ஏகப்பட்ட காசு. ஒரு மீட்டிங்கு நான் கடந்து போகிறது உண்டானால் 10,000, 20,000, 50,000 என்று சொல்லி அவ்வளவு பணத்தொகை என்னுடைய கரங்கள் அள்ளி அள்ளி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்ல ஒரு வாழ்க்கையை வாழவும் அவ்வப்போது நான் கிராம ஊழியத்திற்காகவும் கடந்து போகும் கூடிய ஒரு மனிதனாய் விளங்குகிறேன். கர்த்தர் 2 முறை எச்சரித்து 3வது முறை அந்த மனிதனுடைய வாழ்க்கையினுடைய எல்லைகளை தாண்டி அவர் கடந்து போக துவங்கினார். இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, கர்த்தராகிய தேவனுடைய சிந்தைக்கு மிஞ்சினான ஒரு நினைவு. இந்த மாதிரி கிராமத்தில் இருந்து ஊழியத்தை பார்க்கறத காட்டிலும் நகரத்தில் போனால் நிறைய வரவேற்பு இருக்கிறது. இதை யோசிக்க வேண்டியது அது உன்னுடைய பொறுப்பல்ல. கர்த்தர் உனக்கு என்ன சொல்றாரோ அதுதான் நீ செய்யணும். இதை தாண்டி நீ யோசிக்கிறது உண்டானால் உன் வழியும் என் வழியும் தாறுமாறாக்கப்பட்டு போயிடும். சாத்தானுடைய தேவை அதுதான். உன்னை அழைத்த அழைப்பை நீ மறக்கணும். உன்னுடைய ஓட்டத்தை விட்டு நீ விலகி போக வேண்டும். எங்கெங்கெல்லாம் உன்னை அழைக்கிறார்களோ அங்கெல்லாம் போய் உனக்கு பெயரையும் புகழையும் பிரசித்தியும் எல்லா விதமான நன்மைகளையும் தந்து உன் ஆவிக்குரிய நிலைகளை மறக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறார். இந்த மாதிரியான நிலைகளுக்கு என்ன காரணம்? வீணான சிந்தை வருகிறதற்கு காரணம் என்ன? கர்த்தராகிய தேவனை மிஞ்சி யோசிக்கிறதனுடைய நிலைக்கு காரணம் என்ன? ஒரு காலத்தில் எதையும் யோசிக்காது இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், சின்ன பிள்ளையினுடைய வாழ்க்கையை பாருங்க. சின்ன பிள்ளைகள் ஆரம்ப நாட்களில் அதாவது இந்த பூமியிலே பிறந்த அந்த ஆரம்ப நாட்களில் தகப்பனையும் தாயையும் சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ துவங்க ஆரம்பிக்கும். அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை தாண்டி அந்த பிள்ளை போகாது. அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தாண்டி அந்த பிள்ளை போகாது. ஒருவேளை அழுது அடம்பிடிக்கலாமே தவிர அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அடங்கின ஒரு வாழ்க்கை வாழ துவங்க ஆரம்பிக்கும். ஆனால் காலங்கள் சென்ற பிறகு தகப்பனுக்கும் தாய்க்கும் மிஞ்சின வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பான். தகப்பனுக்கு அவன் யோசனை சொல்லுவான், இந்த அப்பாவுக்கு அறிவே இல்லை, இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை பேசுகிறார், இந்த அம்மாவுக்கு அறிவே இல்லை, இந்த அம்மா இந்தந்த விதமான காரியங்களை பேசுகிறார்கள். காரணம், தன்னுடைய சிந்தனைகளிலே ஏற்படக்கூடிய மாறாட்டம். இந்த மாறாட்டம் தான் ரொம்ப தப்புன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். அந்தந்த காரியத்திலே கர்த்தராகிய தேவனுக்கு அடங்கின வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் தான் உலகத்திலே பெரிய காரியங்களை சாதிக்க துவங்கினாங்க. உன் இஷ்டப்படி ஓடுகிறது உண்டானால் ஒருவேளை அந்த ஓட்டம் உனக்கு நன்மையாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அந்த ஓட்டத்தை திரும்பி கூட பார்க்க மாட்டார். 1, 2, சாத்தானை அந்த ஓட்டத்தின் வல்லமையினால் உன்னாலும் என்னாலும் ஒரு நாளும் மேற்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் கர்த்தருக்கு மிஞ்சி நீ ஓட ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த ஓட்டத்தின் நிமித்தம் பிசாசினுடைய தன்மைகள் ஒருபோதும் நடுக்கம் கொள்கிறதே இல்லை. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய திட்டத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு யோசனையின் ஊடாக நீ கடந்து போக வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் உண்டு, கலப்பில்லாத வசனம். இந்த வசனம் கலக்கப்படுகிறது உண்டானால் செயல்களை இழந்து போக ஆரம்பிச்சிடும். ஒரு வசனம் உள்ள வந்துருச்சுன்னா உன் சிந்தையை அது வகையறுக்க ஆரம்பிச்சிருது. உன்னுடைய சிந்தைகள் கர்த்தராகிய தேவனை தாண்டி போக விடாம அந்த வசனம் தடுத்து நிறுத்த ஆரம்பிச்சிருது. இது கர்த்தராகிய தேவனுடைய எல்லை, இதுதான். இதை தாண்டி நீ யோசிக்க கூடாது. இந்த எல்லையை தாண்டி நீ இங்கும் அங்கும் போகக்கூடாது. இந்த வசனம் உன்னை தடுத்து நிறுத்த ஆரம்பிச்சிடும். அப்படி தடுத்து நிறுத்தவில்லை என்று சொன்னால் உன் இஷ்டத்திலே நீ யோசிக்கக்கூடிய அளவிற்கு எல்லா விதமான காரியங்களும் உன்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் வசனத்தில் எங்கோ கலப்பு வந்தாயிற்று. வசனம் தன்னுடைய வேலையை செய்யாமல் செயலிழந்து போகக்கூடிய ஒரு நிலைகளிலே காணப்பட துவக்கக்கூடிய அந்த காரியங்களை நாம் பார்க்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகின்றோம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, வசனத்தின் இயக்கம் வீண் சிந்தனைகளை தாண்டி உங்களை மெய்யாகவே கர்த்தருக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கையின் ஊடாக நடத்த துவங்க ஆரம்பிக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. 2வது காரியமாக வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். 1 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் 23வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் 23வது வசனத்தை சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே புதிதாக்கப்படக்கூடிய நிலை நாள்தோறும் வர வேண்டியது அவசியம்.
புதிய புதிய காரியங்களை பெறக்கூடிய ஒரு நிலை, புதிய புதிய விஷயங்களின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு அனுபவம். எல்லா நாளிலும் ஒரு ரொட்டீன் லைஃப் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது வைத்துக் கொள்ளுங்கள். காலையில் எந்திரிச்சோன்னே ப்ரஷ் பண்ணுறேன், காலையில் எந்திரிச்சோன்னே காஃபி குடிக்கிறேன், காலையில் எந்திரிச்சோன்னே போய் நான் அதாவது இந்த வாஷ்ரூமில் போய் அதாவது என்னுடைய பாடி நான் வாஷ் பண்ணுகின்றேன். அதன் பின்பதாக போய் உட்கார்ந்து நான் சாப்பிடுகின்றேன். அதன் பின்பதாக ஒரு ஒரு அரை மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் நான் உட்கார்ந்து காத்திருக்கின்றேன். ஒரு 10 நிமிஷம் நான் வேத வசனங்களை வாசிக்கிறேன். மத்தியானத்துக்கு போய் நான் சாப்பாடுக்குள்ளாக நான் கடந்து போகின்றேன். மத்தியானத்தில் அதுக்கப்புறம் ஒரு 2 மணிலேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் நான் மெய்யாகவே ஆயாசமாக நான் படுத்து தூங்க ஆரம்பிக்கின்றேன். 5 மணிக்கு எழுந்து நான் காஃபி கொடுக்கிறேன். இப்படியே ரொட்டீனாக நீங்கள் அந்த லைஃப்பை நீங்கள் நடத்துகிறது உண்டானால் வாழ்க்கையில் சலித்து போக ஆரம்பிச்சிடும். ஆவிக்குரிய நிலையும் கூட அப்படித்தான். இந்த ரொட்டீன் லைஃப் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் எழுந்திருக்கிறேன், உட்காரேன், படுக்கிறேன், தூங்குறேன், ஜெபம் பண்ணுறேன், வாசிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன், இதே ரொட்டீன் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் ஒரு நாளில் ஜெபத்தை நிறுத்தி விடுவாய், பைபிள் வாசிக்கிறது நிறுத்திடுவேன், ஆண்டவராகிய தேவனோடு கூட வைக்கக்கூடிய அந்யோன்யமான காரியத்தை நிறுத்திடுவேன். அப்படி என்றால் நமக்கு தேவை என்ன? புதிய புதிய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். ஒரே விதமான காரியம் அல்ல. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே போய் உட்கார்ந்திருக்கும் பொழுது என்ன புதுமையை நான் அவருடைய சமூகத்திலிருந்து நான் பெறப்போகின்றேன், என்ன புதிய காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுத்தரப் போகின்றார், என்ன புதிய அனுபவம் என்னுடைய வாழ்க்கையிலே வரப்போகிறது. இப்படி ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அனுபவம் வந்தால்தான் வாழ்க்கையிலே சோர்வுகள் ஒரு நாளும் வரவே வராது. ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா சரி இன்னைக்கு இல்லாட்டி பரவாயில்ல, நாளைக்கு நம்ம போய் உட்கார்ந்தலாம்னு சொல்லக்கூடிய நினைவு நம்முடைய வாழ்க்கையில் வந்துடும். புதிய புதிய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுது தான் நம்முடைய ஜீவியத்திலே நம்மை அறியாத ஒரு எழுப்புதலும் வல்லமையும் கடந்து வருகிறதை பார்க்க முடியும். அதே மாதிரி தான் வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்கின்றார்? ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கை நாள்தோறும் புதுப்பிக்கப்பட வேண்டியது அவசியம். நாள்தோறும் புதிய ஒரு காரியத்தின் ஊடாக புதிய ஜென்ம நிலையை அடையக்கூடிய ஒரு அனுபவத்தை, புதிய ஒரு வழிமுறைகளை அடையக்கூடிய அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் நீயும் நானும் தவறாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது இப்படிப்பட்ட ஒரு காரியம் சாத்தியமா? இப்படிப்பட்ட ஒரு நிலை சாத்தியமா என்று கேட்டால் சாத்தியம்தான். இயேசு வாழ்ந்த அந்த காலத்தில் தன்னுடைய பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் போய் உட்காரக்கூடிய நேரத்தில் பிதாவாகிய தேவன் ஒரே வெளிப்பாட்டை இயேசுக்கு முன்னால் சொல்லவே இல்லை. ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய கடமையை பற்றி இயேசுவோடு கூட அவர் பேசினார். அந்தந்த நாளுக்குரிய இயக்கங்களை பற்றி பேசினார். இந்த நாளிலே உம்மை சந்திக்கக்கூடியவர் யார்? ஒவ்வொரு நாளும் ஜெப வாழ்க்கையை இயேசு அதிகப்படுத்துவதற்கு காரணம் நாள்தோறும் புதிய புதிய கருத்துக்கள் இயேசுவுக்கு முன்பதாக வெளியாக்கப்பட துவங்கிற்று. இந்த புதிய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுதுதான் ஆண்டவராகிய தேவனுக்கு ஏற்ற ஒரு மனிதனாய் மனுஷியாய் நீயும் நானும் உருவாக்கப்பட துவங்க ஆரம்பிச்சிடும். இந்த பொல்லாத சாத்தான் என்ன செய்கிறான் பாருங்க. ஒரு தடவை அபிஷேகம் வாங்கிட்டுலப்பா, பேசாம விட்டுரு. ஒரு தடவை நீ அந்நிய பாஷை பேசிட்டு பேசாம விட்டுரு. ஒரு தடவை நீ ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டாய் அல்லவா, பேசாம நீ விட்டுரு. இந்த ஒரு அனுபவம் உனக்கு போதும். இதற்காக நீ ஒவ்வொரு நாளும் முயற்சிகளின் ஊடாக கடந்து போய் இன்றைக்குரிய அபிஷேகம், இன்றைக்குரிய வல்லமை, இன்றைக்குரிய கிருபை, இன்றைக்குரிய ஆசை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை நீ ஆண்டவருடைய மகிமையை பெற்றுக்கொண்டால் பரலோக ராஜ்யத்தில் உடைய பெயர் மெய்யாகவே நிலைவரமாய் காணப்பட்டு விடும் என்கிறதை பற்றி பேசி புதுமையான அனுபவங்களை சாத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதுக்கு தடை பண்ண துவங்க ஆரம்பிக்கின்றான். நாள்தோறும் புதுப்பிக்கப்படக்கூடிய ஒரு நிலைதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே புதிய வல்லமையை தோற்றுவிக்க துவங்க ஆரம்பிக்கிறது. ஒரு பழைய மிஷனுக்கும் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்களை செய்யக்கூடிய புதிதாக்கப்படக்கூடிய புதிய புதிய நிலைகளிலே வடிவமைக்கப்படக்கூடிய மிஷனுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. பழைய மிஷன் பழைய மாதிரி அதே ஒரு ஓட்டத்தின் ஊடாக கடந்து போகிறத பார்ப்பீங்க. ஆனால் புதிய தன்மைகளை உருவாக்கக்கூடிய இந்த எந்திரம் புதிய புதிய காரியங்களை வடிவமைக்கிறதை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இதைத்தான் கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த புதிதாக்கப்படக்கூடிய நிலை, இந்த நிலை வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை ஒரு மொபைல் ஃபோனை நீங்கள் எடுக்க ஆரம்பித்தால் கூட, ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன். இந்த மொபைல் ஃபோன் வாங்கி ஒரு 3 மாதம் ஆன உடனே திடீரென்று சொல்லி மொபைல் ஃபோனில் ஒரு சின்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் வருகிறத பார்க்க முடியும். என்ன நோட்டிஃபிகேஷன் வரும்? உங்களுடைய மொபைல் ஃபோனை நீங்கள் அப்டேஷன் பண்ண வேண்டும், அப்டேட் பண்ணுங்க. இந்த காரியங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுகிறது உண்டானால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களும் புதிதாக்கப்பட ஆரம்பிக்கிறோம். நீங்கள் அப்டேட் பண்ணாமல் கொஞ்ச நாள் விட்டு பாருங்கள், அந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய பழைய காரியங்களும் கூட அழிக்கப்பட்டு போகிறத பார்க்க முடியும். இதே போல தான் ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அப்டேஷன் அழைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படக்கூடிய ஒரு நிலை. ஒரு ஜெபத்தில் ஒரு புதிய பரிமாணம், ஊழியத்தில் ஒரு
புதிய பரிமாணம், வேத வாசிப்புல ஒரு புதிய பரிமாணம், கர்த்தரோடு வைக்கக்கூடிய ஐக்கியத்தில் ஒரு புதிய பரிமாணம், தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமையை பார்க்கிறதுல ஒரு புதிய பரிமாணம், வெளிப்பாடுகளை பெறுகிறதுல ஒரு புதிய பரிமாணம், ஆண்டவராகிய தேவனுக்குள் வளரக்கூடிய வளர்ச்சியில ஒரு புதிய பரிமாணம், இப்படி பல திறப்பட்ட காரியங்களிலே புதிதாக்கப்படக்கூடிய நிலை வர 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 உங்கள் பலமும் உங்கள் சத்துவமும் சாத்தானுக்கு முன்பதாக மெய்யாகவே மகிமை நிறைந்ததாய் எழுந்து நிற்கிறதை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட மனுஷனை பார்த்தா பிசாசு நடுக்கம் கொள்ள ஆரம்பிக்கிறான். சும்மா ஒரு பழைய ஒரு மொட்டகத்தை வச்சுட்டு போய் நிற்கிறீங்கன்னு வச்சுங்களேன், சாத்தானை அழிக்க உங்களால் முடியாது. அந்த கத்தி ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட வேண்டும், ஷார்ப்பனாக்கப்பட வேண்டியது அவசியம். இப்படிப்பட்ட காரியங்களையும் ஆயுதங்களையும் கண்டுதான் சாத்தான் நடுக்கம் கொள்ள ஆரம்பிக்கிறான். பழைய காரியம். எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு நண்பர் எப்பொழுது பேச துவங்க ஆரம்பித்தாலும், அவர் பிறந்தது 1948 வருஷம். அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு நேரத்திலும் எதை பற்றி பேசுவார்? நாங்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த காலம் 1948 வருஷம்னு பேச ஆரம்பிச்சு எல்லாம் எந்திரிச்சு ஒரே ஓட்டம் ஓடி போயிடும். அந்த கதைகளெல்லாம் பேசி 48லேருந்து ஆரம்பித்து இப்போ 2021 வரைக்கும் வர்றதுக்கு முன்னால் நமக்கு எல்லாமே போயிடும். திரும்பவும் வந்து உட்கார, என்ன தம்பி, நான் போன முறை தான் பேசுகிறதுக்காக வந்தேன், எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டீங்க. நான் அந்த நாளில் நடந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். நான் பிறந்த அந்த 1948 வருஷம் ஆரம்பித்து அப்படி வந்து அந்த கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரே ஓட்டம் ஓடி போயிடும். எதுக்கு சொல்கிறோம்? பழைய காரியம் நமக்கு செல்லுபடியாக்கப்படுகிறது இல்லை. பழைய ஜெபம், பழைய ஊழியம், பழைய பிரசங்கம், பழைய காரியங்கள் எல்லாம் இப்பொழுது எடுபடாது. பழைய நிலைகளிலே நீயும் நானும் இயங்கக்கூடிய இயக்கம் இப்பொழுது சாத்தானுக்கு முன்பதாக எல்லா விதமான காரியங்களையும் சாதிக்கக்கூடிய பலம் வாய்ந்தது அல்ல, பலவீனமானது. இவைகளை கொண்டு உன்னாலும் என்னாலும் எதையும் சாதிக்க முடியாது. ஆகவேதான் கர்த்தர் சொல்கிற அந்த வேத வசனம் உன் வாழ்க்கையிலே இயங்குகிறது உண்டானால் நாள்தோறும் புதிய அனுபவங்களை அது வாஞ்சித்து வேண்டி விரும்ப துவங்க ஆரம்பிக்கிறது. உன்னை அது ஏவ துவங்க ஆரம்பிக்கிறது. புதுமையான ஒரு அனுபவத்தை நோக்கி நீ கடந்து போ, புதுமையான ஒரு அபிஷேகத்தை நோக்கி கடந்து போ, புதுமையான ஆண்டவராக தேவனோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியத்தில் நீ கடந்து போ. பழைய காரியங்கள் எல்லாம் உருவழிந்து போகட்டும் என்கிற ஒரு நிலைமையை தோற்றுவிக்கிறது எது? கர்த்தருடைய வசனம். ஆனால் இப்போ நம்ம வாழ்க்கைக்குள்ளாக வந்திருக்கக்கூடிய வசனத்தின் நிலைகளை பாருங்கள். எத்தனையோ பிரசங்கத்தை நம்ம கேட்டாலும் இந்த பிரசங்கம் இன்றைக்கு வரைக்கும் செயலில்லாமல் இருக்கிறதுக்கு காரணம், நீங்களும் நானும் அதே பொசிஷனில் நிற்கிறதுக்கு காரணம், இந்த பிரசங்கம் செயலிழந்து போகக்கூடிய அளவிற்கு கலப்புகளினால் நிரப்பப்பட துவங்க ஆரம்பித்து விட்டது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வசன கலப்புகளை விட்டு நீ முதல் காரியம் வெளியே வா. உலகத்தினால் இந்த வசனம் ஆக்கிரமிக்கப்படுகிறது உண்டானால், சொந்த அனுபவங்களினால் இந்த வசனம் ஆக்கிரமிக்கப்படுகிறது உண்டானால், உலகத்தினுடைய கவலைகளினால் ஆக்கிரமிக்கப்படுகிறது உண்டானால், இந்த வசனம் செயல்களை இழந்து போக ஆரம்பிச்சிடும். சாத்தானுக்கு அப்படிப்பட்ட மனுஷனை கண்டு எந்த விதத்திலும் பயம் வருகிறதே இல்லை. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் சத்துருவுக்கு முன்பதாக வல்லமை பெற்றதாய் விளங்க வேண்டும் என்று சொன்னால், உன் வசனமும் என் வசனமும் சாரமுள்ளதாய் புதிதாக்கப்படக்கூடிய நிலைகளை உன் வாழ்க்கையிலே வலியுறுத்தக்கூடிய வசனமாய் விளங்க வேண்டியது அவசியம். மூன்றாவது காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு காரியம், வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். கொஞ்சம் நிதானமா வாசிங்க. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது, அவர் 5வது முத்திரையை உடைத்த போது, தேவ வசனத்தின் நிமித்தமும், தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும், தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும், தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும், கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். பலிபீடத்தின் கீழே நான் கண்டேன். வசனத்துல முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். வசனத்தின் நிமித்தம் கொல்லப்பட்ட ஒரு நிலை. இந்த வசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரும்போது, வசனத்தை நாம் வாசிக்கிறதுக்கு முன்பதாக பலவீனம் உள்ளவனாகத்தான் நாம் இந்த வேத வசனத்தை புசிக்க ஆரம்பிக்கிறோம், வேத வசனத்தை நாம் உட்கொள்ள துவங்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் இது உள்ளே வரக்கூடிய நேரத்திலே அது உன்னை அறியாத பலம் உள்ளவனாய் உன்னை அது உருவாக்க துவங்க ஆரம்பிச்சிருது. பட்டய கருக்குகள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் வர ஆரம்பித்தாலும், சிங்கங்களுடைய கர்ஜிக்கக்கூடிய வாயினுடைய அந்த பக்கமாக காணப்படக்கூடிய நிலைகள் கடந்து வர ஆரம்பித்தாலும்,
நாம் கட்டுண்டு நெருப்பின் மத்தியிலே சுட்டரிக்கப்படும்படி ஒப்புக் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நேரம் வர துவங்க ஆரம்பித்தாலும் வசனம் உன்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே மெய்யாகவே இருக்கிறது உண்டானால் இது உன்னை ஒரு நாளிலும் பின்னிட்டு போக சம்மதிக்காது. அந்த வசனத்தில் என்ன போட்டுக்கு பாருங்க, வசனத்தின் நிமித்தம் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த மக்களுடைய ஆத்துமா தேவனுடைய பலிபீடத்தின் மேல் நிற்கிறது. தன்னுடைய ஜீவனை அழிக்கும்படி ஒப்பு கொடுத்த இந்த அழிக்கும்படி ஒப்பு கொடுக்கக்கூடிய நிலை உங்களுக்கே நல்லா தெரிஞ்ச ஒரு காரியம். இப்போ இருக்கக்கூடிய இந்த கொரோனா நிலவரத்தில் போய் பாருங்கள், கொரோனா பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜன் லெவல்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. இப்போ ஆக்சிஜன் லெவல் வந்து ஏறக்குறைய ஒரு 15 பாயிண்ட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 90 இருந்தாலே ரொம்ப கஷ்டம், 15 பாயிண்ட் தான் இருக்குது. மூச்சு திணறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம், ரொம்ப கஷ்டத்தின் ஊடாக சாவினுடைய விளிம்பை நோக்கி கடந்து போகக்கூடிய நேரம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் அந்த பேஷண்ட் செத்து போயிடுவான். இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் நீங்கள் கேளுங்க, இப்பொழுது உங்களுடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா, நான் உயிரோடு எழும்பணும், நான் பிழைக்கணும், என்னுடைய ஜீவன் எனக்கு வரணும். இதுதான் ஒரு மனுஷனுடைய விருப்பம், இதுதான் உன்னுடைய மனுஷனுடைய வாழ்க்கை. சாகிறதை யாரும் தன்னுடைய வாழ்க்கையில் மெய்யாகவே ஏற்கக்கூடிய மனம் அவருடைய வாழ்க்கையில் வரல. ஆனால் இந்த வசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது சாவை அவன் ஆவலா ஏற்க துவங்க ஆரம்பிக்கின்றான். வசனத்தின் நிமித்தம் நாம் கொல்லப்பட ஆரம்பித்தாலும் கூட இந்த வசனத்தை மறுதலியாத வைராகியம், என்னுடைய மார்புகள் பிளக்கப்பட ஆரம்பித்தால் கூட இந்த வசனத்திற்காக என் உயிரை கொடுப்பேனே தவிர இந்த வேத வசனத்தை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன். இந்த மகாபெரிய வல்லமையும் இந்த மகாபெரிய வேகமும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய வழிமுறை என்ன என்றால், கர்த்தருடைய வசனம் கிரியைகளை செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் இது உன்னை கர்த்தருக்குள் பலமுள்ளவனாய் உருவாக்குகிறது. எந்த காரியங்களையும் கண்டு பயம் நிறைந்தவனாய் ஒரே ஓட்டமாய் விலகி ஓடி போகக்கூடியவனாய் அல்ல, நெஞ்சை நிமிர்த்தி சாத்தானுக்கு முன்பதாக என்னுடைய நெஞ்சை வாளினால் நீ பிளந்தால் கூட கர்த்தருடைய வசனத்தை நான் விட்டு போக மாட்டேன், கர்த்தருக்கு வைராக்கியம் காண்பிப்பேன். இந்த வைராக்கியமும் வல்லமையும் எங்கிருந்து புறப்படுகிறது? சாவை அந்த நாட்களிலே காணக்கூடிய ஜனங்கள் மெய்யாகவே சந்தோஷமாக ஏற்க ஆரம்பிச்சாங்க. ஒரு திருமண வீட்டுக்கு போறது மாதிரி சாவை அவர்கள் ஆவலா ஏற்க ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு சந்தோஷமாய் ஒரு திருமண வீட்டுக்கு போய் நல்ல விருந்துக்காக கடந்து போகிறோமோ அதே போல தன் ஜீவன் அழிக்கும்படிக்காக ஒப்பு கொடுக்கக்கூடிய மக்கள் சாவை சந்தோஷமா ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் அவர்கள் வாழ்க்கையிலே வலிமையை தந்த அந்த வசனம். இந்த வசனம் வாழ்க்கையிலே வலிமையை தர 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 எதையும் பற்றிதான பயத்தை அவர்கள் இழந்து போக ஆரம்பிக்கிறார்கள். எல்லா சூழ்நிலைகள் அவர்களை பயமுறுத்த ஆரம்பித்தாலும், எல்லா விதமான தன்மைகளும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்க ஆரம்பித்தாலும் அவர்கள் தைரியமாய் நின்றதற்கு காரணம் கர்த்தராகிய தேவனுடைய வசனம் தந்த அந்த மகாபெரிய வல்லமை சத்துவம். இது இன்றைக்கு உனக்கும் எனக்கும் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். ஆனால் இன்றைக்கு பாருங்க, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தா கூட எத்தனை தூரம் நாம் மெய்யாகவே பயம் நிறைந்த ஒரு மக்களாய் மாற்றப்படுறோம். ஒரு சின்ன ஒரு வேதனை வந்தா கூட எத்தனை பயத்தின் ஊடாக நாம் கடந்து போகிறோம். ஐயோ, இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையை அழிச்சிடும், இந்த மனிதனோடு கூட மோத என்னால் முடியாது, இந்த சூழ்நிலைகளை ஜெயிக்க என்னால் முடியாது. எத்தனை பயத்தோடு எத்தனை ஆவிக்குரிய மக்கள் சாத்தானுக்கு முன்பதாக மெய்யாகவே விழுந்து ஓடி போக ஆரம்பிக்கிறாங்க. காரணம் பலமற்ற ஒரு ஆவிக்குரிய நிலை, பலம் சார்ந்த ஆவிக்குரிய தன்மைகளை ஏற்க மனமற்ற ஒரு சூழ்நிலை. இதற்கு காரணம் வசனம் கிரியைகளை நடப்பிக்க முடியாத ஒரு தன்மை. வசனங்களிலே காணப்படக்கூடிய கலப்புகள் கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, வசனத்திலே கலப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது உண்டானால் உன் ஆவிக்குரிய பலம் எல்லாவற்றையும் ஒட்டு மொத்தமாய் நீ இழந்து போக துவங்க ஆரம்பித்து விடுகின்றாய். நீ சாத்தானுக்கு முன்பதாக உன்னாலும் என்னாலும் நிற்க முடியாது. சாத்தான் என்கின்ற அந்த கோலியாத் உனக்கு முன்னாய் வரும் பொழுது எப்படி அந்த சவுல் ராஜா கோலியாத்தை கண்டு பயமுள்ளவனாய் காணப்பட்டான். அவன் பெரிய ராஜா, அரசன், அவனை சார்ந்து பெரிய இராணுவத்தின் படையே இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு பயமுள்ளவனாய் காணப்பட்ட சவுல், அந்த பயத்திற்கு காரணம் ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் அவனுடைய வாழ்க்கையிலே பலத்தை தர முடியாமல் செயலிழந்து போய்விட்டது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, சாத்தானுக்கு முன்பதாக தைரிய சித்தனாய் தைரிய வீரனாய் நீயும் நானும் எழும்ப வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனம் உன் வாழ்க்கையை பலமுள்ளதாய் உருவாக்க வேண்டும். சகலத்தையும் சகிக்கும் தன்மை உள்ளவனாய், சகலத்தையும் ஏற்கும் மனம் உள்ளவனாய், எத்தனை ஆயுதங்கள் என்னை மெய்யாகவே அழித்து போடும்படியான காரியங்களை உருவாக்கும்படி வர ஆரம்பித்தாலும் எதை கண்டும் நான் அச்சம் கொள்ள மாட்டேன் என்று சொல்லக்கூடிய உறுதியை உருவாக்கக்கூடிய வசனம், அதுதான் உண்மையாகவே கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்திலிருந்து கலப்பில்லாமல் வந்த ஒரு வசனம்.
உன்னையும் என்னையும் அறியாத ஒரு பயமும் வேதனையும் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது உண்டானால் இந்த வசனங்களிலே கலப்புகள் உருவாக்கப்பட்டு விட்டது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின்படியே மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 20வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. மார்க்கு 4வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1:30 1:30 1:60 1:100 பலன் கொடுக்கிறார்கள். 1:100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள். வசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பலன்களை தரணும். எதற்காக கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார்? பலனை அது மெய்யாகவே விளைவிக்க ஆரம்பித்தால் தான் நீ கேட்ட வசனம் உனக்குள் வளர்ந்தது, பலுகினது, பெறுகிறது என்கிறதை கர்த்தருடைய கண்கள் காண துவங்குகிறது. எத்தனை பிரசங்கத்தை நம்ம கேட்டிருக்கிறோம் பாருங்களேன், எத்தனை ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் பாருங்களேன். ஆனால் இந்த வார்த்தைகள் எல்லாம் இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தையும் தரல. கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு எழுப்புதல் வருகிறது. அந்த வசனத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் என்னை அறியாத ஒரு வல்லமை எனக்குள் கலந்து எறிகிறது. ஆனால் கொஞ்ச நேரம் தாண்டி கடந்து போகக்கூடிய நேரத்தில் வசனங்களை ஒட்டுமொத்தமாய் மெய்யாகவே நான் மறந்து போகிறேன். காரணம், பலனை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்க முடியாத ஒரு நிலை. வசன கலப்புகள் வருகிறது உண்டானால், வசனங்கள் திருடப்படுகிறது உண்டானால், வசனங்கள் சாரமற்று போகிறது உண்டானால் இந்த வசனம் பலன்களை ஒரு நாளும் தரவே தராது. அநேக ஜனங்கள் ஆரம்ப நாட்களில் அத்தேனே என்கிற பட்டணத்தை அப்போஸ்தலனாகிய பவுல், பரிசுத்த பவுல் கடந்து போகின்றார். அந்த பட்டணத்தில் காணப்படக்கூடிய மக்களை பார்த்த மாத்திரத்தில் அங்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் வருகிறதற்கு கொஞ்சம் நேரம் ஆகக்கூடிய நேரத்தில் குழுமி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் பவுலை கண்டு பக்கத்தில் வந்துட்டாங்க. அங்கு அந்த பட்டணம் முழுவதும் அநேகம் விதமான விக்கிரகங்களில் நான் இருந்திருக்கிறதை அப்போஸ்தலருடைய கண்கள் கண்ட மாத்திரத்தில் தேவதா பக்தி உள்ளவர்கள் என்பதை அறிந்து ஆண்டவராகிய தேவனையும் ஆவிக்குரிய நிலைகளையும் பற்றி அவர் பேச ஆரம்பித்தார். எல்லா ஜனங்களும் ஆவலாய் வந்து உட்கார ஆரம்பித்தாங்க. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே, என்னுடைய பிரசங்கத்தை கேட்க முகமறியாத இந்த ஜனங்கள், நான் பேசக்கூடிய இந்த வார்த்தைகளை கேட்க இத்தனை பேர் குழுமி வந்திருக்கிறார்கள் சொல்லி இன்னும் அதிகமான வார்த்தையை பேசி எல்லா பிரசங்கத்தையும் முடிச்சிட்டார். முடித்த பிறகு அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவரிடத்தில் என்ன பேச போகிறார்கள் ஆவலோடு கூட காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஜனங்கள் சொல்றாங்க, நீ பேசக்கூடிய வார்த்தை நூதனமாக இருந்தது. இது மாதிரி ஒரு காரியத்தை நாங்கள் இதுவரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில கேட்டதே இல்லை. ஆகவே மீண்டும் ஒரு முறை இதே கதையை திரும்ப சொல்ல வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய சுற்றில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட விசாரித்து பார்த்த பொழுது அந்த அத்தேனே பட்டணத்திலே காணப்படக்கூடிய மக்களை பற்றி அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் கதைகளை கேட்டு பொழுதுபோக்குகிறதை தவிர வேறு ஒரு மார்க்கமுமே அவங்க வாழ்க்கையில் இல்லை. சும்மா சொல்லப்படக்கூடிய பிரசங்கத்தை கேட்பாங்க, சும்மா சொல்லப்படக்கூடிய வார்த்தையை கேட்பாங்க. இந்த ஊழியக்காரனுடைய பிரசங்கம் இந்த மாதிரி இருக்கே, இந்த ஊழியக்காரனுடைய பிரசங்கம் இந்த மாதிரி இருக்கே, இந்த ஊழியக்காரனுடைய பிரசங்கம் வேற மாதிரி இருக்கே என்று சொல்லி பிரசங்கத்தினுடைய தன்மைகளை புரிந்து கொள்வார்களே தவிர அதற்கு ஏற்ற வளர்ச்சி அவங்களுடைய வாழ்க்கையில் வராது. இந்த நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் பலன் கொடாதிருக்கக்கூடிய நிலைகள் உன் வாழ்க்கையாக என் வாழ்க்கையாக காண்பிக்கப்படுகிறது உண்டானால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி உன் வசனத்திலே கலப்புகள் உருவாக்கப்பட்டாயிற்று. கலப்புகள் உள்ள வசனம்தான் நம்முடைய வாழ்க்கையிலே பலன்களை ஒரு நாளும் தருகிறது இல்லை. மாம்சத்தினால் ஏற்படக்கூடிய கலப்பு, சாத்தானால் உருவாக்கப்படக்கூடிய கலப்பு, சொந்த அனுபவ அறிவினால் உருவாக்கப்படக்கூடிய கலப்பு, உலக கவலையாகிய கலப்பு, இப்படி பல தரப்பட்ட கலப்புகள் நம்முடைய வசனங்களை சாரம் இல்லாததாக இழக்கச் செய்ய ஆரம்பித்ததினாலே நீயும் நானும் பலன்களை கொடுக்க முடியாமல் அப்படியே விழுந்த இடத்தில் நின்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மக்களாய் காண்பிக்கப்பட ஆரம்பிக்கிறோம். ஒரு விதைக்கு முக்கியமான தேவை என்ன? விதையை கொண்டு நான் விதைச்சிட்டேன். விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விதை வளராமல் முளைக்காமல் ஊற்றப்படக்கூடிய தண்ணீரை மட்டும் குடித்து கொண்டே இருக்கிறது உண்டானால் எந்த தோட்டக்காரன் அந்த விதைக்கு இனியும் பராமரிப்புக்குரிய பணிகளை செயல்படுத்த துவங்க ஆரம்பிப்பான்? யோசிச்சு பாருங்க. ஒரு மரத்தில் பலனே வரவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், காலங்காலமாக எரு போடுறான், உரம் போடுறான், எல்லா விதமான நீர்களை பாய்ச்ச ஆரம்பிக்கிறான். அந்த மரத்துக்கு தேவையான எல்லா விதமான பராமரிப்பு பணிகளையும் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் எந்த விளைச்சலையும் அந்த மரம் தரவில்லை என்றால் எந்த பணியால் அந்த மரத்தை இனியும் தன்னுடைய தோட்டத்தில் வைத்து பாதுகாக்க
பாதுகாக்க போகின்றார். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி விளைச்சல் இல்லாத பலன் தராத கர்த்தருடைய வசனமும் அதற்கு ஒத்ததாகவே நமக்கு முன்பதாக சொல்லப்படுகிறது. பலன் இல்லாதிருக்கக்கூடிய வசனங்களினாலே எந்த பிரயோஜனம் இல்லை பிரியமானவனே. இதை குறித்து சத்துருவானவன் எந்த விஷயத்திலும் பயமடைந்து ஓடி போகிறவனும் அல்ல. சாத்தான் இவைகளை கண்டு நடுக்கம் கொள்ள போகிறவதும் இல்லை என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கூட பலன்களை இழக்க செய்யக்கூடிய தன்மை வருகிறதற்கு என்ன காரணம்? வசனங்களிலே காணப்படக்கூடிய கலப்பு, வசனங்களிலே காணப்படக்கூடிய கலப்பான நிலை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது. உண்டானால் வசனம் தன்னுடைய சாரத்தை இழந்து போகிறது. என்ன நோக்கமாகும்படி ஆண்டவராக தேவனால் அந்த வசனம் உன்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டு உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக வர துவங்கிற்று. இந்த செய்தியை எந்த நிலையில உட்கார்ந்து கேட்கிறீங்க எனக்கு தெரியாது. ஒருவேளை ஆண்டுவே போறக்கூடிய வழியில் இந்த செய்தி இங்கே கேட்கலாம். இந்த செய்தி இதுவரைக்கும் நீங்கள் கேட்காம இதுதான் முதல் செய்தியாக கூட இருக்கலாம். இந்த முதல் செய்தியை கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த வசனம் எதற்காக உன்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகிறது என்றால் ஒரு நோக்கத்தை மையப்படுத்தி கர்த்தர் உன் மனசில் இந்த விதையை போடுறாரு. இந்த விதை அதற்கேற்ற பலனை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீயும் நானும் அழிக்கப்பட்டு போய்விடுவோம். ஆண்டவருடைய வேதத்தில் நல்ல ஒரு உவமையை கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த ஒரு வருஷம் இந்த விருட்சம் இருக்கட்டும், இந்த விருட்சத்திற்கு தேவையான எல்லா விதமான எருக்களை போட்டு நீர் பாய்ச்சி இந்த விருட்சத்தை நாங்கள் பாதுகாக்கிறோம். ஒருவேளை இந்த விருட்சம் சரியான பலனை கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த மரத்தை இந்த வருஷத்தில் நாங்கள் வெட்டி போடுகிறோம் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகிறதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் பலன் இல்லாதிருக்கக்கூடிய வேத வசனங்கள் வெட்டி எறியப்பட்டு போய்விடும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இந்த வேத வசனங்கள் பலவீனமாய் காணப்படக்கூடிய வசனங்கள் ஆபத்தானவைகள். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், அதை அந்தந்த காலத்திற்கு ஏற்ற வல்லமாய் நீ பயன்படுத்து. அது அந்தந்த காலத்திற்கு ஏற்ற பலன்களை உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தர வேண்டும். எழும்ப வேண்டும் என்கிற காரியத்தில் எழுப்புதலை உருவாக்கணும். ஓட வேண்டும் என்கிற காரியத்தில் ஓட்டத்துக்குரிய ஆயத்தங்களை உருவாக்கணும். பட்டயத்தை சுழற்ற வேண்டும் என்கிற காரியத்தில் பட்டயத்தை சுழற்றக்கூடிய வழிமுறைகளை அது உன் வாழ்க்கையில் தரணும். இப்படி செயல்படுத்தப்படக்கூடிய வசனங்கள் தான் வல்லமையிலே உன்னையும் என்னையும் உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, வசனத்தை பலவீனப்படுத்த, வசனத்தை எல்லா விதமான சாரங்களையும் இழக்க பண்ணு, வசனத்தினுடைய எல்லா விதமான தன்மைகளையும் கெட்டுப்போக பண்ணு. பொல்லாத பிசாசானவன் அநேகம் வழிமுறைகளை உருவாக்க ஆரம்பிக்கிறான். ஆவிக்குரிய பரிமாணத்திலே நீயும் நானும் எழும்ப முடியாத அளவிற்காக அநேக விதமான தடை சுவர்களை சாத்தான் உருவாக்கி உனக்குள் விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆரோக்கியமான விதைகளாக காணப்படக்கூடிய வசனங்களின் வல்லமைகளை உறிஞ்சி கொடுக்க ஆரம்பித்து விடுகின்றான். நம்முடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த காரணத்தின் நிமித்தமாகத்தான் நீங்களும் நானும் இங்கும் அங்கும் ஓட முடியாமல் அதே நிலையில் நின்ற நிலையில் நாம் காணப்படுகின்றோம். இங்கும் அங்கும் இயக்கமற்ற நிலைகளுக்கு காரணம் ஓட்டம் இல்லாமல் இயங்காமல் இருக்கிறதனுடைய காரணம் இயங்கக்கூடிய கிறிஸ்தவம் தான் கர்த்தருக்கு தேவை என்கிறதை பற்றி நான் பேச ஆரம்பித்தாலும் இன்றைக்கு வரைக்கும் இயங்காதிருக்கிறதனுடைய காரணம் செயல்பாடுகளை இழந்து போன வசனம், பலத்தை இழந்து போன வசனம், சாரங்களை இழந்து போன வசனம், வல்லமைகளை இழந்து போன வசனம், அது செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் போகிறதுனாலே நீயும் நானும் எழும்ப முடியாமல் முடங்கின ஒரு மனிதனாகவே உன் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் அடங்கி போக ஆரம்பித்து விடுகிறது. இப்படிப்பட்ட மனிதனை குறித்து சத்துருமானவனுக்கு எந்த விதத்திலும் பயமே இல்லை. அவன் பயப்படவே மாட்டான். ஏனென்றால் இவனுடைய வாழ்க்கையிலே பலமே இல்லை. இவனுடைய வாழ்க்கையை குறித்து எந்த அச்ச உணவும் என்னுடைய வாழ்க்கையிலே வர தேவையே இல்லை என்கிறதை குறித்து அறியக்கூடிய பொல்லாத பிசாசு தைரியம் உள்ளவனாய் உனக்கும் எனக்கும் விரோதமாய் மெய்யாகவே தன்னுடைய ஆயுதங்களை பயன்படுத்த துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, வரக்கூடிய காலங்கள் மகா பொல்லாத காலங்கள், மகா பயங்கரம் நிறைந்த காலங்கள், ஆவிக்குரிய யுத்தங்கள் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காலங்கள். இந்த காலத்திலே உங்கள் வாழ்க்கையிலே விதைக்கப்படக்கூடிய இந்த வசனங்கள் செயல்களை இழந்து போகிறது. உண்டானால் அதை போல ஒரு பலவீனம் இந்த உலகத்திலே ஒண்ணுமே இருக்காது. பெரிய பலவீனம் என்று காண்பிக்கப்படக்கூடிய பலவீனம் இஸ்ரவேல் நாட்டிலே ஒரு முறை உருவாக்கப்பட்டது. சவுல் ஆண்ட அந்த ராஜ்ய பாரத்திலே பெலிஸ்திய ஜனங்கள் இஸ்ரவேல் மக்களை சூழ்ந்து கொண்டாங்க. இஸ்ரவேல் மக்களை மேற்கொள்ளும்படிக்காக பெலிஸ்தியர்கள் கடந்து வரக்கூடிய அந்த நேரத்தில் எல்லா ஜனங்களையும் தொகையேற்றி சவுல் அந்த பெலிஸ்திய மக்களுக்கு எதிராக புறப்பட வேண்டும். எல்லாரையும் தொகையேற்றி எண்ணக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் விசாரித்து பார்த்த பொழுது தீட்டப்படாத பட்டயங்களை எல்லாரும் வச்சிருக்கிறாங்க. இந்த சவுலினுடைய கையிலும் யோனத்தானுடைய கையிலுமே தவிர மற்ற எல்லாருடைய கரங்களிலும் மழுங்கின பட்டயம். இதை வைத்துக்கொண்டு சத்ருவோடு கூட எதிர்க்கிறது எப்படி? சவுல் ராஜா மெய்யாகவே தோய்ந்து போனான்.
அங்க இருக்கக்கூடிய பெலிஸ்தியர்கள் எல்லாரும் சொன்னாங்க, இவர்கள் மெய்யாகவே தன்னுடைய பட்டயங்களை தீட்டாதபடிக்காக, அரங்களினால் பட்டயங்களை தீட்டாதபடிக்காக, நாம் இவர்களுடைய பட்டயங்களை கூர்மையாக்கி விடாதிருக்கக்கூடிய அளவிற்காக பட்டயங்களுக்குரிய காரியங்களை நாம் இவர்களுக்கு மறுக்க வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை சட்டமாக ஏற்றிட்டாங்க. எல்லாரும் பயந்து போயிட்டாங்க, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி தெரிய முடியாத அளவிற்கு. அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பொல்லாத சாத்தான் என்ன காரியங்களை செய்கின்றார், உன் வசனத்தையும் என் வசனத்தையும் செயலிழக்க பண்ணி இந்த வசனம் செயல்பட விடாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்மை அறியாத ஒரு சோர்வை, ஒரு பலவீனத்தை உருவாக்க துவங்கி விடுகின்றார். இனி உன்னாலும் என்னாலும் எழும்ப முடியாது என்கின்ற மன பயத்தை, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே எழும்ப முடியாது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பொல்லாத சாத்தான் ஏற்படுத்த துவங்க ஆரம்பிக்கிறதுனாலே இன்றைக்கு கிறிஸ்தவம் மெய்யாகவே பயத்தின் ஊடாக உறைந்திருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கின்றோம். இன்றைக்கு கிறிஸ்தவம் எழும்ப முடியாமல் இருக்கிறதுடைய மூல காரணம் என்ன? இன்றைக்கு கிறிஸ்தவம் எழும்பி நின்று கிரிகளை நடப்பிக்க முடியாமல் செயலிழந்து போகிறதற்கு காரணம் பலவீனமான வசனம், கலப்புள்ள வசனம். இந்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய வரைக்கும் ஆவிக்குரிய நிலையிலே உன்னாலும் என்னாலும் எழும்பி பிரகாசிக்கக்கூடிய தன்மைகள் என்கிறது வர முடியாது என்று கர்த்தர் நமக்கு சுட்டி காண்பிக்கின்றார். இன்னும் ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படியே 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். கொஞ்சம் நிதானமா வாசிங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருள் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கக்கூடிய விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது, அந்த வசனங்களை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். கடைசியாக கர்த்தருடைய வேதம் என்ன ஒரு வார்த்தை நமக்கு சொல்கிறது பாருங்கள். இருள் கவிந்திருக்கக்கூடிய இந்த நாட்கள், எந்த இடத்தில் எந்த ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட போகிறது தெரியல. எந்த இடத்துல என்ன காரியம் ஏற்படுத்தப்பட போகிறது தெரியல. எங்கு பார்த்தாலும் இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை, எங்கு பார்த்தாலும் அந்தகாரம் உலகம் எங்கிலும் மூடி இருக்கக்கூடிய ஒரு நிலை. எல்லா மனிதனுடைய மனதிலும் ஒரு விதமான அச்ச உணர்வு, ஒரு விதமான பய உணர்வு. யாரிடத்துல சென்று நாம் பேச ஆரம்பித்தாலும் ஆறுதலை பார்க்க முடியல, யாரிடத்துல சென்று நாம் பேச ஆரம்பித்தாலும் ஒரு தைரியத்தை பார்க்க முடியல. எந்த நேரத்தில் மனுஷனுக்கு என்ன காரியம் உருவாக்கப்பட போகிறது, பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இதற்கு பேர் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், இருள் உள்ள ஒரு ஸ்தலம், இருள் நிறைந்த ஒரு நாட்கள். இந்த நாட்களிலே வெளிச்சமே இல்லாத ஒரு காலம். கர்த்தருடைய வேத வாக்கியங்களை உங்களாலும் என்னாலும் அறிய முடியாது இருள் நிறைந்த நாள். வசனம் என்கின்ற காரியத்தின் பேரில் நிறைய யூடியூப் சேனல்ல நிறைய விஷயங்கள் வரக்கூடிய நேரத்தில் எது உண்மையான வெளிச்சத்தின் வார்த்தை தெரியல, எது உண்மையான கர்த்தருடைய சத்தியம் தெரியல. அவரவர்கள் தங்கள் மனம் போன போக்கின்படியே வார்த்தைகளை பேசக்கூடிய இந்த நாட்கள்ல நான் எங்கு போக முடியும், என்ன காரியங்களை செயல்படுத்த முடியும்? தடுமாற்றம் நிறைந்த ஒரு காலத்தில் வசனத்திலே ஆண்டவராக தேவன் சொல்கின்றார், அந்த இருளுள்ள ஸ்தலங்களிலே காணப்படக்கூடிய நாம் அந்த வசனங்களை கவனித்திருக்கிறது நல்லது. சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளை கவனமாய் வைத்துக் கொள்கிறது நல்லது. நம்முடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்தக்கூடிய கர்த்தருடைய வசனங்களை கவனமாய் காத்துக் கொள்கிறது நல்லது. அவர் சொல்லுகிறார், எழுதி வச்சிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு உங்களாலும் என்னாலும் வசனத்தை வாசிக்கவே முடியல. கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை சென்று நான் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவங்கள்ட்ட போய் நான் கேட்கக்கூடிய நேரத்தில், சும்மா நாங்கள் பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், இப்பெல்லாம் பைபிளே நாங்கள் வாசிக்கிறது இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. எதனால் அப்படின்னு கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, இப்போ யூடியூப் சேனல் அந்த சேனலை ஓப்பன் பண்ணாலே நிறைய பேர் நிறைய தியானிக்கக்கூடிய வசனங்களை தியானம் பண்ணி பேசிகிட்டே வர்றாங்க. இத்தனை பேர் தியானிக்கக்கூடிய தியானங்களை விட்டுட்டு நான் இனி ஒரு புதிய தியானத்தை நான் ஏன் போய் உட்கார்ந்து செய்யணும்? அவர்களே நிறைய காரியங்களை பேசிட்டு வராங்க. இந்த வார்த்தைக்கு இந்த அர்த்தம், இன்னொரு ஆள் சொல்றார் இந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இல்லை, இதுக்கு இன்னொரு அர்த்தம், இன்னொரு ஆள் சொல்றார் இந்த வார்த்தைக்கு இந்த 2 பேர் சொன்ன அர்த்தம் இல்லை, 3வது ஒரு அர்த்தம். இப்படி பல திறப்பட்ட காரியங்களை பற்றி கர்த்தர் நிறைய ஊழியர்களின் மூலம் பேசும்போது, இனி நான் ஏன் உட்கார்ந்து வேத வசனங்களை தியானிக்க வேண்டும்? பைபிளை தொட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சும்மா சொல்லப்படக்கூடிய வசனங்களை யூடியூப் சேனலில் வரக்கூடிய அந்த காரியங்களை அந்த எனக்கு முன்னால் வச்சுக்கூடிய மொபைல் ஃபோனை வச்சுட்டு போய் தவிர பக்கத்தில் பைபிளை கூட நான் பார்க்குறதே கிடையாதுங்க.
ஏன் பார்க்கவே மாட்டீங்க? ஓப்பன் பண்ணி கூட பார்க்கணும். இல்லைங்க, அந்த ஊழியக்காரங்க வந்து பிரசங்கம் பண்ணும்போது எல்லாம் சரியாக தானே பேசுவாங்க, அதில் என்ன நமக்கு வந்து டவுட் இருக்க போகிறது? ஆகவே ஊழியக்காரர்களை குறித்து நான் எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை அப்படியே கேட்டுகிட்டே இருப்பேன் பாருங்க. அவ்வளோதான் என்னுடைய எல்லா விதமான அந்த ஆவிக்குரிய தியான நேரம் முடிஞ்சு போயிடுச்சு. வேதம் சொல்லுகிறது, இருள் உள்ள தேசத்தில் அந்த வசனத்தை நீ கவனிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கடைசி நாட்களில் உன்னையும் என்னையும் பலப்படுத்தக்கூடிய வல்லமையான ஆயுதம், உன்னையும் என்னையும் உருவாக்கக்கூடிய சத்துவமான ஆயுதம். இந்த இருள் நிறைந்த காரியங்களிலே வழி தப்பக்கூடிய அநேகம் விதமான மார்க்கம் தப்பி அலையக்கூடிய நட்சத்திரங்கள், அநேக மக்களுடைய வழிகளை கெடுக்கக்கூடிய அநேகம் விதமான சத்திய வார்த்தை என்கின்ற பேரில் தேவையற்ற காரியங்களை பேசக்கூடிய அநேகம் போதக குழப்பங்கள், அநேகம் வழி மாற்றங்களை உருவாக்கக்கூடிய தாறுமாறுகளின் ஆவிகள் உலாவக்கூடிய இந்த நாட்களில் நீங்களும் நானும் வசனத்தை ஆழமாய் கவனிக்க வேண்டுமா? அதுக்கு தான் இந்த கர்த்தராகிய தேவன் இந்த வசனத்தை உன் உள்ளத்திலும் என் உள்ளத்திலும் பதித்து வைத்திருக்க ஆரம்பித்திருக்கின்றார். இந்த வசனம் உன்னுடைய வாழ்க்கையிலே உள்ளே காணப்படுகிறது உண்டானால் இது தன்னை நோக்கி உன்னை ஈர்த்துக்கொள்ள ஆரம்பிச்சிடும். நீ எதையும் மற்றவங்க பேசக்கூடிய வார்த்தை கவனிக்காது. அவங்க சொல்லக்கூடிய காரியங்கள் மார்க்க பேதமான காரியங்களை, மாறாட்டமான உபதேசங்களை கேட்டு ஆண்டவராகிய தேவனை விட்டு விழுந்து வழி விலகி போயிடாத. இந்த வசனங்களை நோக்கி உன்னுடைய மனம் திருப்பப்படட்டும் என்று சொல்லி வசனம் உன்னோடும் என்னோடும் பேச துவங்க ஆரம்பித்து விடுகிறது. நிறைய நேரங்களில் இந்த வசனம் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்க முடியாமல் போகிறதற்கு காரணம் என்ன? வசனம் பேச முடியாத நிலைகளிலே அடங்கி போனதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், செயல்படுத்தப்பட முடியாத நிலைகள் அல்லது வசனங்களிலே உருவாக்கப்படக்கூடிய கலப்புகள். நம்முடைய வாழ்க்கையிலே வசனங்கள் கலப்புகளினால் மெய்யாகவே நிரப்பப்படுகிறது உண்டானால் இந்த வசனம் இனி ஒரு நாளும் கிரியைகளின் ஊடாக கடந்து வருகிறது இல்லை. செயல்படக்கூடிய தன்மைகளை இழந்து போகக்கூடிய வசனங்களாக உங்களையும் என்னையும் வழிகாட்டக்கூடிய நிலைகளை தவிர்த்து அது மெய்யாகவே உங்களுக்கும் எனக்கும் எந்த காரியங்களையும் மாற்றங்களையும் உருவாக்காத நிலைகளை மெய்யாகவே அந்த வசனமானது உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே வசனம் கிரியைகளை நடப்பிக்கும் பொழுதுதான் உன்னையும் என்னையும் அது உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பிக்க துவங்குகிறது. இந்த உருமாற்றம் தான் சாத்தானுக்கு பயத்தை தோற்றுவிக்கிறது. இந்த உருமாற்றம் அடைந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, இந்த உருமாற்றம் அடைந்த கர்த்தராகிய தேவனுக்குள் எழும்பக்கூடிய ஆவிக்குரிய நிலையான ஒரு வாழ்க்கை தான் இந்த கடைசி கால யுத்தத்திற்கு அத்தியாவசியமான தேவை. உருமாற்றம் அடையாதிருக்கக்கூடிய கிறிஸ்தவம் பலவீனமானது. உருவாற்றம் அடையாதிருக்கக்கூடிய கிறிஸ்தவம் ஆவிக்குரிய நிலை பலவீனமானது. சாத்தானுக்கு இது நல்ல முறையிலே தெரிந்திருக்கக்கூடிய காரியமாக இருக்கிறதுனால உருமாற்றம் அடைய விடாத தன்மைகளை உருவாக்கும்படியாக உனக்குள்ளும் எனக்குள்ளும் விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய வசனங்களை செயலிழக்க பண்ண துவங்க ஆரம்பித்து விடுகிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, வசனம் செயலாக்கப்பட வேண்டும், வசனம் இயங்கணும். கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய வசனத்தின் படியே இந்த வசனம் கலப்பு இல்லாத ஒரு வசனமாய் இந்த வசனம் தன்னுடைய வேலைகளை சரிவர செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் நீ இந்நேரம் உட்கார்ந்து இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்க மாட்ட. எழுந்து நின்று யுத்த வீரனாய் உன் பட்டயங்களை சுழற்ற துவங்க ஆரம்பித்திருப்பாய். எழுந்து நின்று விசுவாசத்தின் வல்லமைகளினாலே எழும்பி பிரகாசிக்கும் வல்லமை நிறைந்த போர் ஆயுதமாய் நீயும் நானும் புறப்பட்டு பாய துவங்க ஆரம்பித்திருப்போம். இன்றைக்கு வரைக்கும் அதே நிலையிலே நிற்கிறதனுடைய மூல காரணம் என்ற வசனங்கள் கலக்கப்படக்கூடிய ஒரு வசனமாய், வசனம் செயலை இழந்து போன ஒரு வசனமாய் மாற்றப்பட்டதுதான் காரணம் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நம் வாழ்க்கையிலே இன்றைக்கு ஒரு புதிய மாற்றங்களை நாம் நம்முடைய ஜீவியத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். வசன கலப்புகள் வாழ்க்கையிலே தகுதியை இழக்கச் செய்ய ஆரம்பித்துவிடும். ஒரு யுத்த வீரனுக்குரிய தகுதி என்றால் என்ன? எந்த விதத்திலும் கலப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை, வசனங்களிலே கலப்பு இல்லாத ஒரு நிலை அவன் வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் அந்த வசனங்கள் அவன் வாழ்க்கையை உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, வசனங்களை இயக்கும்படியாக நீயும் நானும் உன்னுடைய வாழ்க்கையிலே எழும்பு துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த வசனம் மகிமையான காரியங்களை உன் வாழ்க்கையிலே தோற்றுவிக்கிறது மட்டும் இல்லாமல் கடைசி கால யுத்தத்திற்குரிய வல்லமை நிறைந்த ஒரு மனிதனாய் உன்னையும் என்னையும் இந்த வசனம் உருவாக்கும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமே இல்லை. இந்த கடைசி கால யுத்தம் உனக்கும் எனக்கும் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மகா பெரிய ஒரு போர். இந்த போரிலே நீயும் நானும் ஜெயிக்க வேண்டும். இந்த போரிலே நீயும் நானும் சாத்தானை மடங்கடிக்க வேண்டும். சாத்தானுடைய வல்லமையான காரியங்களை நிர்மூலமாக்க வேண்டும். அதற்கு ஒரே ஒரு வழி, கலப்பு நிறைந்த தன்மைகளை புறம்பாக்கி போடுங்கள். வசனங்களிலே காணப்படக்கூடிய கலப்புகள் வசனங்களை செயல்படுத்த விடாத அளவிற்கு முடங்கி போயிருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாவற்றையும் உயிரோட்டம் உள்ளதா எழும்பி பிரகாசிக்க செய்.
இந்த வசனம் உன்னை உயிர்ப்பிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நீயும் நானும் எழும்பி சத்ருவின் ஆயுதங்களை நிர்மூலமாக்க நம்மால் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் பேசின இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலம் ஆண்டவராக தேவன் நீர் அறிவுறுத்தினீர். நீர் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் சமூலமும் சத்தியம். எங்கள் வாழ்க்கையிலே கலப்பற்ற வசனங்கள் எங்களை உருவாக்க ஆரம்பித்து விடுகிறது. கலப்பற்ற நிலைகள் எங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை சாதிக்க துவங்கி விடுகிறது. எங்கள் ஆவிக்குரிய நிலைகளிலே பெரிய வல்லமைகளை தோற்றுவிக்க ஆரம்பித்து விடுகிறது. இதற்காகவே நாங்கள் அழைக்கப்பட்டோம். இதற்காகவே உம்முடைய வசனங்களினால் நீர் எங்களை உறுதிப்படுத்த ஆரம்பித்தீர் கர்த்தாவே. கற்றுக்கொண்ட இந்த வசனங்கள் செயல்பாடுகளின் ஊடாக கடந்து வர ஆவியானவராகிய கர்த்தர் கிருபைகளை தருவீராக. இந்த வார்த்தைகளை கேட்ட யாராயிருந்தாலும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய வசனங்கள் தங்கள் சாரங்களை இழந்திருக்கக்கூடிய நிலைகளிலே காணப்பட ஆரம்பித்தாலும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய ஊழியனாகிய நான் அந்த வசனங்கள் எல்லாவற்றையும் தட்டி உயிர்ப்பித்து எழுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இவர்கள் ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க, கர்த்தருடைய நாமத்தினாலே பெரிய காரியங்களை சாதிக்க இவர்களை கர்த்தருடைய கரம் வலிமைப்படுத்துவதாக. பொல்லாத சாத்தானின் ஆதிக்கமான வல்லமைகளை மேற்கொள்ளத்தக்கதாக இவர்கள் கரங்களை தேவ கரம் வலிமைப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பொல்லாத பிசாசின் ஆதிக்கங்களை மடங்கடிக்கத்தக்கதாக அந்தரங்கமான வாழ்க்கையிலே காணப்படும் வசனங்களினால் வரக்கூடிய ஆவிக்குரிய பலத்தை இவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு எழும்பி பிரகாசித்து சாத்தானின் வல்லமைகளை மேற்கொள்ள ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வார்த்தைகளை கேட்ட நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, வசனம் சார்ந்த வாழ்க்கையிலே நீங்கள் பலமடைய வேண்டுமென்றால் வசன கலப்புகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கை விட்டு அகன்று போக வேண்டியது அவசியம். வசனம் சரிவர உங்கள் வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் அது உங்களை வெறுமனை இருக்க விடாது. உங்களை அது இயங்க செய்ய ஆரம்பித்து விடும். இயங்கக்கூடிய கிறிஸ்தவனாய் உருவாக்க ஆரம்பித்து விடும். சாத்தானுக்கு எதிரான வல்லமையான ஆயுதமாய் அது உங்களை உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடும். இந்த நாள் துவங்கி ஆண்டவராகிய தேவனுக்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான கலப்புகள் அத்தனையும் அப்புறமாக்கி கர்த்தருக்குள் தகுதி வாய்ந்த ஒரு மக்களாய் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கும்படி ஆண்டவராகிய தேவனுக்குள் நீங்கள் பிரயாசப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமான வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.